இன்றைக்கி ஹெல்த்தியான டேஸ்டான சக்கரவள்ளி கிழங்கு வடை தாங்க செய்ய போகிறோம். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரே மாதிரியாக சக்கரவள்ளி கிழங்கு செய்யாமல் இந்த மாதிரி கிறிஸ்பியான வடையை செஞ்சு கொடுங்க. சக்கரவள்ளி கிழங்குல இருக்க மைல்டு சுகர், கடலப்பருப்பில் இருக்க கிறிஸ்பியானது ரெண்டும் சேர்ந்து வடை செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வடைக்கு சக்கரவள்ளி கிழங்க நம்ம முதல்ல தோல் எல்லாமே நல்லா க்ளீனாக எடுத்துடணும். தோல் எல்லாம் க்ளீனாக எடுத்துட்டு இந்த மாதிரி திருவி எடுத்துக்கணும். சக்கரவள்ளி கிழங்க இந்த மாதிரி நம்ம எல்லாமே திருவி வச்சுக்கலாம். இது வடை செய்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி திருவுனா போதும், ஏன்னா இது கருப்பாகுது திருவுன உடனே. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கடலப்பருப்பு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டேன் நான். இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கடலப்பருப்பு, ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்குங்க. இதில் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் முழு பருப்பு. சும்மா ஒரு கை முழு பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இதோட ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதோட காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன் நான். இதை இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த வடை மாவுலேயே கொஞ்சமாக சோம்பு, இதையும் நம்ம போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், வடை மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இல்லாத கெட்டியாக அரைச்சிட்டு வந்துடலாம். நான் 2 மிக்ஸி ஜார் அளவுக்கு வடை பருப்பு இருக்கிறதுனால 2ஆக பிரித்து அரைக்கிறேன். பார்த்து இது பார்த்தா இதில் 3ஐயும் அங்கே எடுத்துகிட்டு போய் ஒரு அலசு அலசி இப்போ சக்கரவள்ளி கிழங்கு துருவுனதும் நான் கடலப்பருப்பு அரைச்சதும் இதில் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். அரைக்காமல் கொஞ்சம் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை அப்படியே மேலாப்பில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த வடைக்கு வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாமே இந்த மாவோடு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு எல்லாம் மாவு எல்லாமே. இது சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்குதுங்க. அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பச்சை மிளகாய் தூக்கலாக போட்டுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், உருட்டுனா இப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கணுங்க. தட்டி முதல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி வச்சுக்கணும். வச்சு அப்படியே எடுத்து தட்டி போட்டுடணும். இப்படி
இப்படி உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ்ஸிங் அப்படியே தட்டி போட்டுடணும். வடை போட்டு கொஞ்ச நேரம் ஆன பிறகு இப்படி திருப்பி போடணும். போட்டு கொஞ்ச நேரம் ஆன பிறகு தான் திருப்பி போடணும், இல்லைன்னா வடை உடஞ்சிரும். உடம்புக்கு நல்ல இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சுக்கலாங்க. சக்கரவள்ளி கிழங்குல அவ்வளோ சத்து இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஆனோடனே எடுத்துடலாம். பாருங்கள், டேஸ்டான சக்கரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு. சத்தான இந்த வடையை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.